ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனி வணக்கம். ஸோ இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கியிருக்கோம். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் நம்மளுடைய ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ இது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நமக்கு தேவையாக இருக்கிற நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணவும் முடியும். சரி, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா taf-cop அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வாங்கினா மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெக்வஸ்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் கொடுக்குறேன். வேலிடேட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் வாங்கினீங்களோ ஸோ அந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் கொடுத்து ஆனால் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 3 நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இந்த நம்பர் என்ன நம்பர் யாருன்னு தெரியல. ஸோ என்னுடைய ப்ரூஃபில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு திஸ் இஸ் நாட் மை நம்பர்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ ரிப்போர்ட் ஓகே கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சாய்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டீட்டெயில், அப்புறம் இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடியாவில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு ட்ராக் கொடுத்தீங்கன்னா ஸோ அது அந்த நம்பர் கேன்சல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகிடும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் 4G பண்ண சிம் வாங்கி யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெத்தட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.